Good morning students. Today 5th standard science subject lesson 1 continue பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா introduction பார்த்தோம், farming, dairy farming, cattle breeds, poultry farms பார்த்தோம். next topic என்ன பண்ண போறோம், apiculture. Rearing of honey bees for honey is known as the apiculture. அதாவது என்னன்னா தேனீக்களை வளர்க்குற மெத்தட் தான் என்ன சொல்றாங்க, apiculture அப்படின்னு சொல்றாங்க. It is also called beekeeping. In this technique, honey bees are reared in a specialized design wooden box. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் என்ன இருக்குன்னா தேனீக்கள்லாம் எங்கே இருக்குன்னா மரத்தில் அதோட ஹைவ் அதாவது கூடு கட்டி அதில் தேனெல்லாம் சேகரித்து மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அதோட டைமிங் அந்த தேனீக்கள்லாம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகுமோ அதை பறந்து வேறு எதுக்கு போகுமோ அந்த டைமிங்கில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தேனீக்கள் வந்து எடுப்பாங்க. சரியா? ஆனால் இப்போ வந்து நவடேஸ் என்ன பண்ணிட்டோம், அதுவே நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ஒர்க்குக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அதாவது நம்ம அதிக அளவுக்கு ப்ராஃபிட்டி கொடுக்கக்கூடிய இதுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, ஹனி பீஸ் ஹாவ் பீன் வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் ஹியூமன்ஸ் சின்ஸ் ஆன்ஷியன்ட் டைம். அதாவது மனிதர்களுக்கும் தேனீக்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பெல்லாம் இருந்துச்சு. எப்போ அப்படின்னா பழங்காலங்களில் various products like honey and wax are obtained from the honey bees. Yearly honey is extracted from the hive in the forest. Nowadays they are domesticated by farmers to produce honey. Beekeeping is a profitable rural based industry. Honey bees are social insects. The nest of honey bees is known as the beehive. They live in colonies and show division of labors. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஹனி பீஸ் அதாவது தேனீக்களை வளர்த்து அதுலேருந்து கிடைக்கிற ஹனியை கொண்டு வரதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அபிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு உட்டன் பாக்ஸ் டிசைன் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், தேனீக்களை வளர்த்து அது கூடு கட்டி அதுலேருந்து நமக்கு தேனீ கிடைக்கிற மாதிரி வச்சுருந்துருப்போம். இப்போ வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். பட் வந்து ஆன்ஷியன் டைமிங்லலாம் ஹனி பீஸ்க்கும் ஹியூமன்ஸ் நம்மளுக்கும் என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப க்ளோஸ்லியாக ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்துச்சு. தென் வேரியஸ் ப்ராடக்டை வந்து லைக் ஹனி அண்ட் வேக்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் ஹனி. அதாவது ஹனி பீஸ்லேருந்து தேனீக்கள்லேருந்து கிடைக்கிற அந்த தேன் மற்றும் வேக்ஸ் அந்த மெழுகு வச்சு என்ன பண்ணுறோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் அந்த மரத்தில் இருக்க ஹனிபீயோட ஹைவ் அதில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஹனி எடுத்தாங்க. நவடேஸ் என்ன பண்ணுறாங்க, அதையே வந்து நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது ரூரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரியாக வந்து நம்ம டெவலப் பண்ணி அதில் ஹனியில் வந்து நிறைய நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ப்ராஃபிட் அப்படின்னது லாபம் இருக்குது. சரியா? அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாபம் தரக்கூடிய ரூரல் அப்படின்னாலே நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வில்லேஜ் தான் சொல்லுவோம். ஸோ வில்லேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரியாக தான் அது வந்து என்ன இருக்குது, ஹனி பீஸ் வந்து வளர்க்குறாங்க. ஹனி பீஸ் ஆர் சோசியல் இன்செக்ட்ஸ். The nest of honey bee is known as the beehive. They live in colonies and show division of labors. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டமாக தான் வாழும். சரியா? அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒவ்வொரு அதாவது ஹனி பீஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீஸில் வந்து செப்பரேட் ஒர்க் வந்து அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேச்சுரலாகவே அது டிவிஷன் ஆகிருக்கு. ஓகேவா? பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஹனி பீஸ் பார்க்க போகிறோம். 3 types of honey bee are found in a colony. They are queen bee, the drones and the worker bees. Queen bees, the drones and the worker bees. So 3 bees இருக்கு. இந்த queen bee தான் என்னன்னா அந்த ஹைவ்லேயே வந்து ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்க ஒரு பீஸ்னே சொல்லலாம். குயின் பீ வந்து ஒரு ஹைவில் வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒன்று தான் இருக்கும். சரியா? பார்க்கலாமா? So queen bee is the largest member of bee colony. There is only one queen and it is the fertile female of the colony. ஸோ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா முட்டையிடக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பீஸ் எல்லாமே வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகுது. சரியா? They are formed from fertile eggs.
The queen is responsible for laying eggs in a colony. It lays about 2000 eggs per day. சார் ஒரு நாளைக்கு அதனால் எத்தனை முட்டை இட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 முட்டைகள் வந்து அதனால் இட முடியும். The lifespan of the queen bee is 3 to 4 years. ஸோ அதில் இருக்க அந்த குயின் பீ வந்து 3 to 4 years வரைக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் வாழ்நாள் வந்து 3 வருடங்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ குயின் பீ நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். The queen is the largest member of bee colony. There is only one queen and it is the fertile female of the colony. They are formed from the fertile eggs. The queen is responsible for laying eggs in a colony. It lays about 2000 eggs per day. The lifespan of queen bee is 3 to 4 years. So the pictures la first கொடுத்திருக்கிறது என்னது queen bee, second தான் drone bees, third one worker bees. ஸோ ட்ரோன் பீஸ் அப்படின்னா என்னென்னா மேல் பீஸ். அது வந்து ஒர்க்கர் பீயோட சைஸ் வந்து எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து ட்ரோன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது மேல் ஆண் தேனி பற்றி பார்க்க போகிறோம். ட்ரோன்ஸ் ஆர் ஃபெர்டில் மேல்ஸ். தே டெவலப்டு ஃப்ரம் த அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ். ஸோ ட்ரோன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது, ஃபெர்டில் அப்படின்னா இனப்பெருக்க தன்மை இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா முழுமையாக கம்ப்ளீட் ஆகாத அன்ஃபர்டிலைஸ்டு எக்கில் இருந்து தான் இது வந்து டெவலப் ஆகும். தே ஆர் லார்ஜர் இன் த ஒர்க்கர். They are larger than the workers and smaller than the queens. எதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் பீயோட ட்ரோன்ஸ் வந்து கொஞ்சம் சைஸில் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் கம்பேர் வித் குயின் பீயோட வந்து ட்ரோன்ஸ் வந்து சைஸ் எப்படி இருக்கும், ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தேர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ஃபெர்டிலைஸ் த எக்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த குவீன். அதாவது அந்த குயின் பீஸ்னால லேஸ் முட்டையிடப்பட்டுச்சுல அந்த எக்கை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஃபர்டிலைஸ் பண்ணுறதா ட்ரோன்ஸோட ஒர்க். ஓகேவா. தே ஆல்சோ ஹெல்ப் டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர். ஸோ அந்த ட்ரோன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தேனி கூடு இருக்குல்ல அதோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் அதோட ஒர்க்கு தான். த நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ் இன் காலனி அமௌண்ட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஆஃப் 1000. ஸோ அதில் வந்து 100 ட்ரோன்ஸும் இருக்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும் 1000 ட்ரோன்ஸும் இருக்கும். த நார்மல் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ட்ரோன்ஸ் இஸ் 57 days. ஸோ அதோட லைஃப் ஸ்பேன் என்னது 57 days ஒன்லி. பட் லைஃப் ஸ்பேன் கூட இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா குயின் பீஸ் 3 to 4 years. ஸோ ட்ரோன்ஸ் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். ட்ரோன்ஸ் ஆர் த ஃபர்டைல் மேல்ஸ். தே டெவலப் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ். தே ஆர் லார்ஜர் தென் த ஒர்க்கர்ஸ் and the smaller than the queens. Their main function is to fertilize the eggs produced by queen. They also help in maintenance to high temperature. The number of drones in the colony amount of hundreds and sometimes 2000. The normal lifespan of a drones is 57 days. So next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா worker bees. அதோட ஒர்க் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஒர்க்கர் பீஸ். தீஸ் ஆர் subtle female bees and smallest members of the colony. These bees are very active. Their function is to collect honey, look after the young ones, clean the home, defend the hive and maintain the temperature of the beehive. Lifespan of worker bee is 6 weeks. So இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 6 weeks தான். ஸோ 42 days தான் வந்து அது வந்து என்ன இருக்கும் இருக்க முடியும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த 3 types ஆஃப் பீஸ்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க்கர் பீஸ் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ஒர்க்கே வந்து ஹனிஸை வந்து கலெக்ட் பண்ணுறது, தென் வந்து அந்த ஹைவை வந்து எப்படி பண்ணும் க்ளீனாகவும் அதோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதும் இதோட ஒர்க்கு. சரியா. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா 6 weeks தான் இது வந்து இருக்கும். டூ யூ நோவில் பாருங்கள், 1 queen bees has to fly 90,000 miles 3 times around the globe to make 1 pound of honey. அதாவது இந்த ஹனி பீ இருக்கு இல்லையா அது வந்து 90,000 miles வந்து அதனால் வந்து என்ன பண்ண முடியும் போகும். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளோட பூமியை 3 முறை சுற்றி வர்றதுக்கு ஈக்குவல்.
சரியா? ஸோ நம்ம ஒரு பவுண்ட் ஹனி வந்து இது பண்ணுறதுக்கு வந்து அந்த குயின் பீஸ் வந்து 90,000 மைல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பறந்து போய் தான் அது வந்து என்ன பண்ணுது, ஹனியை வந்து கலெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஹனி பீஸ் கேன் ஃப்ளை அப் டு 6 miles அண்ட் ஃபாஸ்ட் அஸ் 15 miles per hour. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மணிக்கு 6 மைல் வேகத்தில் ஒரு நாளைக்கு 15 மைல் வந்து என்ன பண்ணுவோம் அதனால் பறக்க முடியும் அப்படின்றத டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹனி பீஸ். ஹனி அண்ட் பீஸ் வேக்ஸ் ஆர் obtained from honey bees. Other products which are obtained from bees are bee venom, truffles and royal jelly. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து தேன்லேருந்து நிறைய வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தென் வந்து அது வந்து நம்ம நிறைய யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ வெனம் அப்படின்னா என்னென்னா அந்த ஹனி பீயில் இருக்கக்கூடிய அந்த பாய்சன் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிசன். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா அது வந்து ஒரு ஜெல்லி டைப்பில் இருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் ஹனிலேருந்து எடுக்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹனியோட இது என்னென்னு பார்த்துருவோம். ஹனி இஸ் எ ஸ்வீட் விஸ்கஸ் எடிட்பிள் நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட். ஸோ ஹனி வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்படிப்பா இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும். அதை தொட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? அது வந்து கம்மி டைப்பாக வந்து நமக்கு வந்து ஒட்டும் தன்மையில் இருக்கும் இல்லையா? அதாவது பிசுப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதோட நிறைய வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நேச்சுரலான மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் ஹனியில் கிடைக்குது. ஸோ ஹனியில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது கண்டைன்ஸ் ப்ரோட்டீன்ஸ், ஃப்ரீ அமினோ ஆசிட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் லைக் கால்சியம், அயன், பாஸ்பரஸ் அண்ட் மெக்னீஷியம். The followings are the useful to honey bees. ஸோ இதெல்லாமே என்ன இருக்குன்னா ஹனி பீஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட், மினரல்ஸ் எல்லாமே அந்த ஹனியில் வந்து நமக்கு இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹனி பீஸோட யூஸ்ஃபுல் பார்க்க போகிறோம். ஹனி ஹேஸ் ஆன் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிபயோபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இட் இஸ் ஆன் ஆன்டிபயாட்டிக். ஸோ ஹனிலேருந்து என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பேசிக்காகவே நேச்சுரலாகவே அது வந்து ஒரு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி. அதாவது அதுக்கு வந்து என்ன தன்மை இருக்குது, ஒரு கிருமி நாசினியாகவும் பாக்டீரியாவை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு பண்பு அதில் இருக்குது. அதனால தான் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எதிர் உயிர் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னால என்னென்னா எந்த ஒரு நோய் வராமல் நம்ம பாடியில் வந்து ஃபைட் பண்ணி அந்த வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியா இருக்கட்டும், நம்ம பாடியில் இன்சர்ட் பண்ணி எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டிபயாட்டிக் சொல்லுவோம். ஸோ ஹனி வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக். ஓகேவா? இட் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் அப் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இன் த பிளட். ஸோ ஹனினால் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹீமோக்ளோபின், நம்மளோட ஹீமோக்ளோபின் அதிகமாக இருந்தால் தான், அதாவது நம்மளோட பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு கூட இருக்கும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஹனி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹனிபி வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்க்கும் தென் வந்து யுனானி சிஸ்டம் மெடிசன்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஹனி வந்து நமக்கு வந்து எதுலேருந்துலாம் ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஹாஃப், கோல்டு, ஃபீவர் அண்டு ரிலீவ்ஸ் ஷோர் த்ரோட். அதாவது தொண்டை வலிக்கெலாம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து நல்லா வந்து க்யூர் பண்ணுது. ஓகேவா? இட் என்ஹான்ஸ் டைஜஷன் அண்டு எபிடிட்டி. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு செரிமானமும் கொடுக்கும், பசியும் நமக்கு தூண்டும். இட் ப்ரொவைட் எசென்சியல் அமினோ ஆசிட் ரெக்யூர்ட் ஃபார் க்ரோத் ஆஃப் அவர் பாடி. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாடியை க்ரோத் பண்ணுறதுக்கு அமினோ ஆசிட் வந்து ஹனிலேருந்து கிடைக்கிது. ஓகேவா? இதுதான் வந்து ஹனி பீஸோட யூஸ்ஃபுல்ஸ். நெக்ஸ்ட்டு பீவேக்ஸ். பீவேக்ஸ் வச்சு என்னென்ன பண்ணுறோன்னு பாருங்கள். பீவேக்ஸ் இஸ் செக்ரிட்டட் பை த வேக்ஸ் கிளாண்ட் ஆஃப் ஒர்க்கர் பீஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹம்ப்ஸ் ஆஃப் beehive. Some of the useful of beewax are given below. beewax அதாவது நீங்கள் எல்லாருமே அந்த தேனி எடுத்தோடனே அந்த மெழுகு மாதிரி, அதாவது தேன் கூடு பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்தீங்க அப்படின்னா மெல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி கம் டைப்பில் தான் இருக்கும், சாப்பிடலாம். ஸோ அது வந்து தேன் எடுத்தோடனே சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஸ்வீட்டியாகவும் இருக்கும். சரியா? ஸ்வீட் இது இருக்கும், ஸ்வீட் தன்மை வந்து அதில் இருக்கும். நீங்கள் வந்து கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இட் இஸ் வைட்லி யூஸ்டு இன் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது
நமக்கு வந்து அலங்கார அதாவது அழகு சாதன பொருட்கள் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் காஸ்மெட்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து பீவேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. த வேக்ஸ் இஸ் யூஸ்டு இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷூ பாலிஷ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் கோல்டு க்ரீம்ஸ், லிப்ஸ்டிக், கேண்டில்ஸ் அண்டு லூப்ரிகேன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பீவேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆயில்மெண்ட்ஸ் அண்ட் இன் த பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூஸ் ஆகுது. தென் வந்து ஆயில்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து அதாவது மெடிசினல் சைடு நிறைய வந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பீவேக்ஸும் ஹனிலாம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அந்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனூஸ்.